அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அவரோட சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து அமெரிக்காவோட கடற்படை முற்றுகையிட்டு இருக்காங்கல்ல, அதை வந்து நாங்க வந்து திரும்ப பெற போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஈரான் சைட்ல இருந்து ஏற்கனவே இங்க உள்ள வர்ற கப்பல் எல்லாத்துக்குமே வந்து சுங்க கட்டணம் வசூலிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. இதுக்கப்புறமெல்லாம் சுங்க கட்டணம்லாம் எதுவுமே இல்ல, எந்த கப்பல் வேணா வந்து உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து பெர்மனண்டா ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த போரால ஈரான்ல ஏகப்பட்ட சேதாரங்கள், கட்டிடங்கள் எல்லாமே நடந்திருக்குல்ல, சோ அதுக்காக மொத்த செலவா பாத்தீங்கன்னா $300 பில்லியன் வந்து அமெரிக்கா சைடுல இருந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா ஈரானோட டாலர் எல்லாத்தையுமே வந்து முடக்கி வச்சிருக்காங்கல்ல, அது மொத்தமா பாத்தீங்கன்னா $24, அதுல ஒரு $12 பில்லியன் வந்து ஃபர்ஸ்ட் விடுவிக்க போறதாவுமே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க சைடுல இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. ஈரான் இதுக்கப்புறமா அணு ஆயுதங்கள் எதுவுமே தயாரிக்க கூடாது, யாருக்கிட்டையுமே வாங்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குமே ஈரான் சைடுல இருந்து வந்து ஓகே சொல்லிட்டாங்க.